Radiance Eternity, high-rise apartments in the heart of OMR. See what OG luxury feels like. அதாவது ஒரு தொகுதிக்குள்ள போகும்போது பொதுவா ஹாஸ்பிட்டல் இல்லைன்னு கேட்பாங்க. சரியா, மருத்துவமனை இருக்கா அப்படின்னு பார்த்தா இங்க மருத்துவமனை இல்ல. ஒரு கல்லூரி இருக்கா அப்படின்னு பார்த்தா கல்லூரிங்கிறதே இங்க இல்ல. நல்ல அரசு பள்ளி இருக்கான்னு பார்த்தா அதுவும் இல்ல. மழை வரும்போது தண்ணி வருமான்னு கேட்டா இல்ல, சாக்கடையே வந்துகிட்டு இருக்கு. வில்லிவாக்கம் கழிவு நீர் வாக்கமா தான் மாறிட்டு இருக்கு. சரி, இதெல்லாம் பிரச்சனை மக்களுக்கு தெரியும். ஆனா ஒரு பிரச்சனை இப்பதான் தெரிஞ்சு 5 வருஷமா இங்க ஒண்ணு இல்ல. எம்எல்ஏ ஆபீஸே இங்க இல்லையா. இதுல வேற திமுக ஜெயிக்குன்னு சொல்லி சுத்திக்கிட்டு இருக்காங்க. சத்தியமா சொல்றேன். சரி, எம்எல்ஏ ஆபீஸே இல்லைன்னு பார்த்தா கடைசியில தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏ வெற்றியானனே இல்லையா. அவர் எங்க போனாருன்னு தெரியலன்னு நாளைக்கு போஸ்ட் அடிச்சு ஓட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். சரி, அவர் தான் பிறப்பால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏ. அந்த கட்சியே அப்படிதான். எனக்கு பேராசிரியரையே ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசுல இருந்து. சோ அவருடைய பேரனுங்கிற முறையில தேர்ந்தெடுத்தாங்க. அவருக்கும் கெட்ட பேரு, பேராசிரியருக்கும் கெட்ட பேரு, இன்னைக்கு வில்லிவாக்கத்துக்கும் கெட்ட பேரு. சரி, கடைசியில எம்எல்ஏ தான் இல்லைன்னு பார்த்தா திமுகங்கிற கட்சியும் இல்ல வில்லிவாக்கத்துல. எம்எல்ஏ அழுவும் இல்ல, எம்எல்ஏவும் இல்ல, திமுக கட்சியும் இல்ல. சரி, ஓகே, திமுக தான் இல்லைன்னு நினைச்சிட்டு நம்ம பாபு அண்ணன்ட்ட, அண்ணா அந்த அதிமுகன்னு ஒண்ணு இருக்குமே அது எங்கன்னு கேட்டேன். ஆனா அதை பேக்கேஜ் பண்ணி டெல்லிக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சுண்ணே. எல்லாம் பேக்கேஜாவே போயிட்டு இருக்கு கட்சி எல்லாம். இப்ப சரி விட்டுருங்கண்ணே, அவங்க டெல்லியிலேயே இருக்கட்டும், நம்ம வில்லிவாக்கத்துல இருந்து மக்களுக்கு சேவை செய்ய ஆரம்பிப்போம். அப்ப திமுகவும் இல்ல அதிமுகவும் இல்லைன்னா இங்க யாரு இருக்கா சொல்லுங்க? டிவிக்கு. இப்போதைக்கு நம்ம யாரு இருக்கிறோம் களத்துல? டிவிக்கு. முதலமைச்சர் இந்த தொகுதி பக்கம் எப்பயாச்சும் வந்துட்டு போனாரா? அவரும் இல்ல கடைசியில. அப்ப நம்ம கிட்ட இருக்கிற ஒரே நம்பிக்கை நம்மளுடைய தலைவர் விஜய் அண்ணா. காம்படிஷன் வேணும்ல, இதெல்லாம் மாத்துறது கடைசியா ஒண்ணு பண்ணுவாங்க திமுக. பாபுன்னு ஒருத்தர் வருவாரு. ஓகே, அது நம்ம பாபு ஒன்ன பாத்துக்குவாரு, விட்டுருங்க, அவரை பத்தி பேச வேணாம். சேகர் பாபு, ஸ்னேக் பாபு அப்படின்னு நிறைய பேர் வந்துகிட்டே இருப்பாங்க. இந்த வட்டம், நகரம், சதுரங்கம் இதெல்லாம் வந்துகிட்டே இருக்கும். கடைசியில ஜெயிக்க முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒண்ணு பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா வீடு 2000 ரூபாய் கொடுப்பாங்க, இல்ல 3000 ரூபாய் கொடுப்பாங்க. தலைவர் நிக்கிற தொகுதின்னு 5000 போவோம். இப்பெல்லாம் ஏலம் ஆயிருச்சு. இப்ப ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க. பெரம்பூரா நேத்து ஏதோ தீர்மானம் போட்டாங்க, 5000 ரூபாய் ரெடி பண்ணு. இந்த மாதிரி 5000, 3000, 2000 அடிச்ச பணத்தை கொண்டு கொடுக்கணும்ல. நான் மக்கள்கிட்ட ஒரே ஒரு சின்ன கணக்கு சொல்லிக்கிறேன். 5 வருஷம் மொத்தமா அடிக்கிற பணம் 1 லட்சம் கோடி, 2 லட்சம் கோடி. நான் திமுக கிட்ட ஒண்ணு கேக்குறேன். அப்பா 3000, 4000 எல்லாம் கொடுக்காதீங்க. ஒரு 1 லட்சம் கோடி உங்க குடும்பம் அடிச்சிருக்கு. அமைச்சர்கள்லாம் ஒரு 50,000 கோடி அடிச்சு வச்சிருக்கீங்க. அதிகாரிகள் ஒரு 50,000 கோடி அடிச்சு வச்சிருக்கீங்க. மொத்தம் 6 லட்சம் கோடி கடன் எதுக்குன்னா 2 லட்சம் கோடி குடும்பத்துக்கு, 1 லட்சம் கோடி இவங்களுக்கு, 3 லட்சம் கோடி தான் உண்மையான கடன். அப்ப நாம என்ன சொல்றோம்னா 3000 கொடுக்காதீங்க, 5 வருஷத்துக்கு கணக்கு போட்டா மாசத்துக்கு 50 ரூபாய் பிச்சை காசு கொடுக்குறீங்களா? டேய், கொஞ்சம் நல்ல காசா கொடுங்க. மக்களை பார்த்து ஏமாத்தாதீங்க. 3000 எவ்வளவு வருது? 50 ரூபா ஒரு மாசத்துக்குன்னா 600 ரூபாய். 5 வருஷத்துக்கு 3000 ரூபாய் கொடுத்து 50,000 கோடி அடிக்க வராங்க. இதுதான் கணக்கு. மக்கள் புரிஞ்சுக்கணும். இன்னையில இருந்து இந்த கணக்கை மக்கள்கிட்ட போய் கொண்டு போய் சேருங்க. நம்மளுடைய எதிர்காலத்தை டிசைட் பண்றதுக்கு மாசம் 50 ரூபாய் கொடுக்க வராங்க தேர்தலுக்கு. அடுத்த 5 வருஷத்துக்கு 3000 ரூபாய். 50 ரூபாய் கொடுத்து உங்க ஓட்டை விற்கணுமா? இந்த கேள்வியை மக்கள் கிட்ட நம்ம கேட்டே ஆகணும். அப்ப இந்த 50 ரூபாய் கொடுத்து ஓட்டு போறது என்ன ஆகுது? நமக்கு மருத்துவமனை இருக்கா? இல்ல. இவங்களுக்கு மட்டும் உடம்பு சரியில்லை, நேரம் அப்போலோ போயிடுவாங்க. இங்க இருக்க எம்எல்ஏ உடம்பு சரியில்லைன்னா எங்க போவாரு? அப்போலோ போடுவாரு. நம்ம மட்டும் எங்க போனோம்?
இங்க இருக்க மருத்துவமனைக்கு போகணும். மருத்துவமனைக்கு போனா உடம்பு சரியில்லைன்னு ஃபீவருக்கு போனா, காய்ச்சலுக்கு போனா அங்க ஒரு 100 கொசு வந்து நமக்கு மலேரியாவையும் வேற நோயும் கொடுத்துரும். அங்க இருக்க தண்ணியை குடிச்சா டைபாய்டு வந்துடும், இல்ல வைரல் ஃபீவர் வந்து. இதுதான் மருத்துவமனை, இங்க இருக்க மருத்துவமனை. சரி, படிச்சுட்டு இந்த தொகுதிக்குள்ள போனா ஒரு கல்லூரி இருக்கான்னு கேட்டா அந்த தொகுதியில கல்லூரி கிடையாது, ஒரு மருத்துவமனை கிடையாது. மழை வந்தா 3 மாசம் வீட்டை விட்டு வெளியே வர முடியாது, குடிக்கிற தண்ணியில கழிவு நீரோட கலக்குது. இந்த பிரச்சனை எத்தனை வருஷமா இருக்கு? 2015 இருந்து இருக்கு. 2015 மழை வரும்போது பாதிக்கப்பட்ட முக்கியமான தொகுதி வில்லிவாக்கம், மொத்தமா முழுகிடுச்சு. ஆனா இன்னைக்கும் அப்படிதான் இருக்கு. ஆனா கலைஞர் வேட்டி கட்டிட்டு வந்தாரு, ஸ்டாலின் 2000 வேட்டி கட்டிட்டு வந்தாரு. இப்ப எப்படி ஷிஃப்ட் ஆயிட்டாருன்னா கோட் சூட்டு போட்டு வராரு, பையன் கம்ப்யூட்டர் கிட்ட வந்துட்டாரு. இதுதான் அவங்க டெவலப்மெண்ட். ஒரு டெவலப்மெண்ட் ஆகும்ல, குடும்பம் குடும்பமா டெவலப் ஆகும்ல. அப்ப வில்லிவாக்கம் இன்னைக்கு எப்படி இருக்குன்னா, திமுக இல்ல, முதல்வர் இல்ல, எம்எல்ஏ இல்ல, அமைச்சர் இல்ல, மாவட்ட செயலர் யாருமே இந்த தொகுதியை கண்டுக்கவே இல்லை. மக்களை மக்களா கூட மதிக்கல. பெண்கள் பாதுகாப்பு ஒரே சாராயம், இங்க கஞ்சா இல்ல, அடுத்த கட்டத்துக்கு போயிடுச்சு போதை, காஸ்ட்லியான போதை. அப்ப இங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் எவ்வளவு பிரச்சனை, தாய்மார்கள் எவ்வளவு பிரச்சனை பண்றாங்க, எவ்வளவு பிரச்சனை டெய்லி அனுபவிச்சுட்டு இருக்காங்க. இவ்வளவு தொகுதி பிரச்சனை இருக்குன்னா நம்ம தேர்தலுக்காக அண்ணன், வெறும் தேர்தலுக்காக அண்ணன் எலெக்ஷனை ஸ்டார்ட் பண்ணல. எதுக்கு தலைவர் முதல் இந்த கட்சியை உருவாக்குனார். அவர் பார்த்தார், எனக்கு 100 கோடி 200 கோடி 300 கோடி சம்பளத்தெல்லாம் பார்த்துட்டாரு. அவர் இவ்வளவு பெரிய சம்பளம் வாங்கிட்டு தூக்கி போட்டு ஏன் வராரு அப்படின்னா, நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன் 20 வருஷமா, மாற்றம் வருமா, சேரிகளாவே இருக்கு. நான் ரோட்ல போகும்போது நாடாவே இருக்கு, மருத்துவமனை சரியில்லை, ஸ்கூல் சரியில்லை, பெண்கள் பாதுகாப்பு சரியில்லை. அப்ப நான் கட்சியை ஆரம்பிக்கிறேன். இது தேர்தலுக்காக மட்டும் ஆரம்பிச்ச கட்சி கிடையாது. ஒவ்வொரு தொகுதியா பிரச்சனையை அலசி ஆராயுங்க. நேற்று பெரம்பூர் சொல்லும் போது வெறும் தேர்தலுக்காக சொல்லல, அவருடைய உள்ளத்தை தெரிஞ்சுக்குவாங்க. ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஆகணும்னு நினைக்கும் பொழுது ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினர் கால்குலேஷன் பண்ணுவாங்க. இந்த தொகுதியில ஜாதி பலம் இருக்கா, இந்த தொகுதியில மத பலம் இருக்கான்னு. எங்களோட தலைவர் தேர்ந்தெடுத்த தொகுதி வறுமையின் உச்சத்தில் இருக்க தொகுதியா தான் தேர்ந்தெடுப்பார். அதை மாற்றுவார், அந்த தொகுதியே மாற்றுவார். 50 வருஷமா 60 வருஷமா சேரிகள் இருந்தது, சேரிகளை தூக்கி போட்டு, குடிசைகளை தூக்கி போட்டு, நான் எங்க மருத்துவமனைக்கு போறேனோ இப்ப சொல்றேன், எங்க அண்ணன் ஒரு அரசு மருத்துவமனையில போய் உடம்பு சரியில்லைன்னா பார்க்கக்கூடிய ஒரு மருத்துவமனையை உருவாக்குவார். ஏழைக்கு ஒரு மருத்துவமனை, முதலமைச்சருக்கு ஒரு மருத்துவமனை இல்லைங்கிற ஒரு கான்செப்டை உருவாக்குவார். இதுக்குதான் அரசியலுக்கு வந்திருக்காரு. இந்த எம்எல்ஏ ஆறது, மினிஸ்டர் அது மூலியமா சம்பாதிக்கிறதுக்கெல்லாம் அவர் வரல. ஒரே வார்த்தை சொன்ன தலைவர், 1 ரூபாய் நான் தொட மாட்டேன் முதலமைச்சர் ஆன உடனே. இந்த தெளிவு இருக்கா? இன்னைக்கு மு.க. ஸ்டாலின் அவர்கள், ஐயா அவர்கள் அபிடேவிட்ல கொடுக்கிறாரு எம்எல்ஏ ஆகும்போது, என்கிட்ட காரே இல்ல. அப்ப இப்ப போறீங்களே 3 கோடி ரூபாய் கார் எங்க இருந்து வந்துச்சு? யாராவது ஸ்பான்சர் பண்ணாங்களா? ரெட் ஜெயிண்ட் 2021 முன்னாடி ரெட் ஜெயிண்ட் என்ன நிறுவனம்? 0 ப்ராஃபிட். படம் எடுத்ததே கிடையாது, எடுத்தாலும் டம்மி படம். இன்னைக்கு ஐயா ரஜினி அவர்களும் கமலை வச்சு ஒரு பெரிய பட்ஜெட்டை வச்சு படம் எடுக்கிறேன். எங்க இருந்து காசு வந்துச்சு? மக்கள் பணம், கொள்ளடிச்ச பணம். நீ கவர்மெண்ட் வியாபாரம் பண்ற. என் தலைவர் தொழிலை விட்டுட்டு அரசியலுக்கு, மக்களுக்காக வந்திருக்கிறார். இதுதான் வித்தியாசம் உங்களுக்கு எனக்கும். இதுதான் வித்தியாசம், ரொம்ப வித்தியாசம். இவங்களுக்கு அவங்க வித்தியாசம் பண்ண வேணாம். இன்னைக்கு நமக்கெல்லாம் தெரியும், புரட்சி தலைவி அம்மாவோட பிறந்த நாள். அந்த அம்மா இருக்கிற வரைக்கும் 2014 எதிர்த்து நின்னாங்க, லேதியா மோதியா அப்படின்னு. ஒன்றிய அரசு பாஜக இங்க வர முடியல. 16 தனியா நின்னு காமிச்சாங்க, நான் எதிர்த்து நிக்கிறேன் அப்படின்னு. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அதிமுக உருவாக்கும் பொழுது தீய சக்தியை தூக்கி எறியணும், இந்த ஊழல் குடும்பத்தை தூக்கி எறியணும் உருவாக்குனார். அதை வழிமொழிந்து கடைசி வரைக்கும் தன்னுடைய உயிரை பிடிச்சு வச்சு ஜெயிச்சு காமிச்சாங்க. ஆனால் நம்ம பார்த்து கேக்குறாங்க, இவங்க நம்ம தலைவர் ஏன் அதிமுகவை திட்டமாட்டிக்கிறாரு? ஒட்டுமொத்த அதிமுகவும் டிவிக்கு ரொம்ப நாள் ஆச்சுப்பா, அங்க இருக்கிறதே ஒரு 10 பேர், அதுவும் அவங்க டெல்லி போயிட்டாங்க. உண்மையான அதிமுக இங்க இருக்கு.
அண்ணன் செங்கோட்டையன் அண்ணன், ஜேசிடி பிரபாகரன் அண்ணன், பிஎஸ் பாபு அண்ணன், உண்மையான அண்ணன். இப்ப கூட சேர்ந்தாரு ஸ்பீக்கர் தனபாலனுடைய மகன், எங்கிருந்து வந்தார்? ஏன் வந்து பேச மாட்டேங்கிறேன்னா, இதுதான் அரசியல் ரீதியான கருத்து. திமுகவுடைய தீய சக்தி எதுக்குறதுக்கு ஒரு வலிமையான தலைவர், நம்ம தலைவர் அதிமுக உடந்ததுனால இங்க வந்து ஷிஃப்ட் ஆகி ரொம்ப நாள் ஆச்சு. அப்ப புரட்சி தலைவர் அம்மா அவர்களையும், புரட்சி தலைவர் உருவாக்கின இயக்கமா இருக்கக்கூடிய தொண்டர்களையும் நாங்க ஏன் எதிர்க்கணும்? உடனே அடுத்த ஒரு கொஸ்டின் கேட்டாங்க, இவர் வந்து பாஜகவை எதிர்க்கவே மாட்டேங்கிறாரு, அவர் வந்து பேர் சொல்லவே யோசிக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு யார் சொல்றாங்கன்னா, முந்தா நேத்து கூட நம்ம கம்யூனிஸ்ட் தோழர் சண்முக அண்ணா சொல்றாரு பேட்டியில. அப்புறம் இன்னொருத்தர் சொல்றாரு, நம்மளுடைய அண்ணன் திருமா அண்ணா சொல்றாரு, இவரெல்லாம் கொஞ்சம் பயப்படுறாரு. நான் கூட்டணி கட்சி பார்த்து தைரியம் இருந்தா ஒரே ஒரு கேள்வி கேட்க, அது பதில் சொல்லுங்க. இங்க இருக்க ஊடகத்தை பார்த்தும் ஊடகத்துல இருக்க நிருபர்களும் இந்த கொஸ்டின் கேளுங்க. உங்களை பார்த்து அந்த கொஸ்டின் கேள்வி நீங்களே பதில் சொல்லுங்க. எங்களுடைய தலைவர் 3ஆம் ஆண்டுல இந்த மூவி ஜனநாயகன் மூவி ரிலீஸ் பண்ணப்படல. ஜனநாயகன் மூவியோட சர்டிபிகேட் யாருக்கிட்ட இருக்கு? பர்மிஷன் நீங்க சொல்லுங்க. ஒன்றிய அரசு கிட்ட இருக்கு. 3ஆம் என்ன சொன்னாரு? எந்த அழுத்தத்திற்கும் விஜய் பணிய மாட்டார், எந்த அழுத்தத்திற்கும் விஜய் பணிய மாட்டார். என்ன பார்த்து பணிவீங்களான்னு கேக்குறாங்க. தைரியமாக பேசிய இன்னைக்கு இந்தியாவில 2 தலைவர், ஒன்னு ராகுல் காந்தி, இன்னொன்னு எங்களுடைய தலைவர். படம் நடிக்கிறோம் போறோம் என்னமோ ஓகே. ஆனா இன்னொரு கொஸ்டின் திமுக பார்த்து கேட்கிறேன். அந்த டைம்ல ஒரு மூவி ரிலீஸ் ஆச்சு, அந்த படம் பேர் என்ன மறந்துட்டேன், பராசக்தி. அது வந்ததும் தெரியல போனதும் தெரியல. அந்த அளவுக்கு மக்கள் தூக்கி போட்டாங்க. உருட்டலான்னு நினைச்சாங்க அந்த படத்தை வச்சு ஓட்டு வாங்கிடலான்னு. மக்கள் மனசுக்கு பாருங்க, இந்த படம் ரிலீஸ் ஆகல, உன் படம் ஒரு நாள் கூட தியேட்டர்ல ஓடாதுன்னு தியேட்டருக்குள்ள மக்களே போல. அப்ப இந்த ரெட் ஜெயின் கம்பெனி யாருது நீங்க சொல்லுங்க? உதயநிதி மணி ஸ்டாரத்துக்கு முன்னாடி உடனே அந்த பேரை மாத்துறாங்களாம். உதயநிதி வந்து அந்த கம்பெனிக்கு வந்து ஓனர் கிடையாது, இன்பநிதி தான் வந்து ஓனரா. இன்பநிதி யாரு? உதயநிதி மகன். சரி, இன்பநிதியோட தாத்தா யாரு? கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. இஸ்லாமிய தோழர்களே, கிறிஸ்துவ தோழர்களே, தலித் சகோதரர்களே, இன்பநிதியுடைய தாத்தா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய படம் ரிலீஸ் ஆகுது. ஆனால் உண்மையாக அரசியல் செய்யக்கூடிய எங்களுடைய தலைவர் இன்றைக்கு வரைக்கும் அதோடைய நஷ்டத்தை தைரியமாக எதிர்கொண்டிட்டு இருக்கார். இப்ப இஸ்லாமிய தோழர்களுக்கும் கிறிஸ்தவ தோழர்களுக்கும் இது பதில் சொல்லுங்க. எல்லா நிருபர்களும் போய் உதயநிதிட்ட கேளுங்க. அது எப்படி சார் உங்க படம் மட்டும் பாஜக சர்டிபிகேட் கொடுக்குது, அவரது மட்டும் கொடுக்கல, உங்களுடைய மகன் மட்டும் வியாபாரம் பண்றாரு, படத்தை ரிலீஸ் பண்ணிட்டாரு. அப்ப அண்ணன் திருமா அண்ணன் அவர்களுக்கிட்டையும் கம்யூனிஸ்ட் சகோதரர்கிட்டையும் நிருபர்கள் போய் கேட்கணும். இந்த மாதிரி டிவிகே பக்கத்துல இருந்து சொல்றாங்க, நீங்க வந்து பாஜக பக்கம் வந்து பேச மாட்டேங்கிறீங்க அப்படின்னு. அப்படி பாஜக அப்படி பார்த்தா நமக்கு சர்டிபிகேட் கொடுத்து முதல் நாளே ரிலீஸ் பண்ண விட்டுருக்கணும். ஏன் திமுகவுடைய படத்தை மட்டும் ரிலீஸ் பண்ணாங்க? இந்த மாதிரி பொய்யான பிரச்சாரத்தை 40 வருஷத்துக்கு மேல அரசியல் இருக்கக்கூடிய தலைவர்கள் நிப்பாட்டும் நான் தாழ்மையுடன் கேட்டுக்கிறேன். பொய்யான பிரச்சாரத்தை திமுக பண்ணாதீங்க. Radiance Eternity, high-rise apartments in the heart of OMR. See what OG luxury feels like. மின்னம்பலம்.com, தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.